திருச்சியில் KN நேருவை ஆதரித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை இப்போது பார்ப்போம். கலைஞர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் நமக்கு நாமே பயணத்தை நடத்தினேன். அப்படி பயணத்தை நடத்தினப்போ மாணவர்களை சந்திச்சேன், இளைஞர்களை சந்திச்சேன், விவசாயிகளை சந்திச்சேன், வணிக பெருமக்களை சந்திச்சேன், தொழிலதிபர்களை சந்திச்சேன், தொழிலாளர்களையும் சந்திச்சேன், சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நண்பர்களையும் சந்திச்சு அவர்களோடு கலந்து பேசினேன். அரசு ஊழியர்களை சந்திச்சேன், ஆசிரியர் பெருமக்களை சந்திச்சேன், மாற்றுத்திறனாளிகளை சந்திச்சேன், வேலையில்லாத பட்டதாரிகளையும் சந்திச்சேன், மகளிரை சந்திச்சேன், மகளிர் சுய உதவி குழுவை சந்திச்சேன். இப்படி எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சேன். இதுல மகளிர் சுய உதவி குழுவா எங்க கை தூக்கி பார்க்கலாம். பாரு, நன்றி. ஆகவே அதுல குறிப்பா எல்லா மாவட்டத்திற்கு நான் போனப்போ மாணவர்களை சந்திக்காம நான் விட்டதில்லை. ஏன்னா நானே ஒரு மாணவனை போல காட்சி தரேன் இல்லையா? 63 வயசு. ஆனா பேண்ட் ஷர்ட்டை போட்டு இதில் திரும்ப வந்திருக்கேன் பாருங்க. ஆக இது போட்டாதான் ஒரு தெம்பு வருது. நேருக்கு இது போட முடியுமா? போட முடியாது. அதான் யார் யார் போடணுமோ அவங்க தான் போடணும். ஆக நான் போட்டிருக்கிறேன். அது போட்டதே ஒரு தெம்பு, உணர்ச்சி மாணவர்களை போல. ஏன்னா இந்த வரக்கூடிய காலகட்டம் உங்களிடத்தில்தான், இளைஞர்களிடத்தில்தான், மாணவர்களிடத்தில்தான் இந்த காலம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவேதான் அந்த உணர்வோடு தான் நான் மாணவர்களை சந்திச்சப்போ அவங்க என்னிடத்துல எடுத்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அப்ப மாணவர்களுக்கு எத்தனையோ சலுகைகள் கிடைச்சிச்சு. அதுல குறிப்பா கல்வித்துறையில ஒரு புரட்சியே ஏற்பட்டுச்சு. சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்க. அதனால ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இலவச பஸ் பாஸ் திட்டம். அப்போ நம்ம நேரு தான் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு, மறந்திருக்க மாட்டாரு. நானும் மறக்கல. நான் தான் சட்டமன்றத்தில் அப்ப நான் அமைச்சர் இல்ல, எம்எல்ஏ தான். 1000 தொகுதியில் அப்ப எம்எல்ஏ. அப்ப நான் தான் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டேன். இலவச பஸ் பாஸ் பிளஸ் 2 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை இலவச பஸ் பாஸ் கலைஞர் அறிவிச்சார் சட்டமன்றத்தில். நான் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டேன். அதை கொஞ்சம் உயர்த்தி பிளஸ் 2 வரை தாங்கன்னு. ஆக இலவச பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஆக கல்விக்காக எவ்வளவோ சலுகைகளை தந்தீங்க. ஆனால் நாங்கள் அந்த கல்வியை கற்க கடன் வாங்க வேண்டியிருக்கு. வங்கிகளில் கடன் வாங்குகிறோம். அந்த கடனை முறையோடு குறித்த காலத்திற்குள் செலுத்தலைன்னா வட்டி செலுத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அந்த வட்டியை கூட முறையாக செலுத்தலைன்னா வட்டிக்கு வட்டி செலுத்த வேண்டிய அந்த கொடுமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆக இந்த நிலையிலிருந்து நீங்க எங்களை காப்பாற்றணும் என்று ஒரு கோரிக்கை வச்சாங்க. எல்லா மாணவர்களும் சொன்னாங்க. நானும் தேர்தல் அறிக்கை குழுவில் போய் எடுத்து சொன்னேன். தேர்தல் அறிக்கை குழுவை நானும் ஒன்று சேர்ந்து தலைவரிடத்தில் போய் சொன்னோம். தலைவர் கூர்ந்து கவனித்து கேட்டு அப்பவே எங்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்க, வட்டிகள்ல அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய முழு கடனையும் நான் ரத்து செய்கிறேன் என்று தலைவர் கலைஞர் சொன்னார். அதைதான் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். இப்ப கூட அண்மையில ஒரு செய்தி, ஒரு கவலைப்படத்தக்க ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐன்னு சொல்றோம்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு தேர்வு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக இந்த தேர்வை 25ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல சில தகுதிகளை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட தகுதி என்னன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த வங்கி தேர்வு எழுத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு விதிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி கடனை திருப்பி செலுத்தாத இளைஞர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தயவுசெய்து நின்று பாருங்க, அவங்களே கடன் வாங்கி அவசியப்பட்டு இருக்கிறாங்க. ஆக வங்கியில போய் ஒரு தேர்வு எழுதுவதற்கு கூட, வேலை கேட்டு ஒரு தேர்வு எழுதுவதற்கு கூட நிபந்தனைகள் விதிக்கிற போது கடன் இருக்கக்கூடாது. அதனால்தான் கலைஞர் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு கடனே முழுமையாக நான் தள்ளுபடி பண்ணுகிறேன்,
என்று இதை அறிந்த காரணத்தால் தான் இன்னும் தெரியல தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதே அந்த செய்தி எடுத்து சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளை அது எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை. பொறியியல் பட்டதாரிகள் தன்னுடைய எதிர்காலம் இருந்துவிட்டதாக வேதனையில அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுகிறோமே, வேலை வாய்ப்பை பெற்றுத் தரக்கூடிய அலுவலகம், அதில் போய் கணக்கெடுத்து பார்த்தா 84 லட்சம் பேர் அந்த அலுவலகத்தில் வேலை கேட்டு BA, MA, BCom, MCom, BSc, MSc என்று படித்து பட்டம் பெற்று வைக்கக்கூடிய இளைஞர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய கணக்கு இன்றைக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த துயரத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி கடனை தலைவர் கலைஞர் அவர்கள் ரத்து செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர் நலனுக்காகவும் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கட்டிடத் தொழில் இன்றைக்கு எந்த அளவிற்கு நடைபெறவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல. அந்த அளவிற்கு அந்த தொழில் மிக மோசமான நிலையில போய்கொண்டிருக்கிறது.